பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய புங்குடுதீவு பகுதியை சேர்ந்த கண்ணதாசன் எனும் போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் 2 வாரங்களுக்கு ஓயல் பரீட்சை பெறுபேறுகள் வெளிவரலாம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. சுமந்திரன் கஜேந்திரன் எம்பிக்கள் அடுத்த தேர்தலில் அகற்றப்படுவர். அரியத்தை எதிர்ப்போர் தோற்கடிக்கப்படுவார். எச்சரிக்கை விடுத்தார் விக்னேஸ்வரன் எம்பி. அடுத்த தேர்தலில் தமிழ் தேசிய அரங்கில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன் மற்றும் CJ கஜேந்திரன் ஆகியோர் அகற்றப்படுவார்கள் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் CVK விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சங்குக்கு வாக்களித்து தமிழர்களாக எம் ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்துவோம். நெல்லியடி வாணிபர் கழகம் அழைப்பு. அரசியல் தீர்வுடன் வடமாகாணத்துக்கு பொருளாதார அபிவிருத்தியும் தேவை. ஜாலில் கூறினார் ஜனாதிபதி ரணில். தமிழ் மக்களின் தெரிவு ஈழத்தமிழரின் அரசியல் வேனவாவை வலுப்படுத்தும். வடக்கு கிழக்கு நீதிக்கும் சமாதானத்துக்குமான குருக்கள் துறவியர் ஒன்றியம் சுட்டிக்காட்டு என்கின்றவாறும் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. புலமை பரிசில் பரீட்சை என்று தீர்வு தரக்கூடியவர் ரணிலே. யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. தியாகி திலீபன் நினைவுக்கு தடை கோரும் யாழ் போலீஸ். கஜேந்திரன் எம்பி உட்பட 3 அழைப்பானை. தொடர்ந்தும் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், பாடசாலைகள் அரச அலுவலகங்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தும் கட்சிகள். பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் குறித்து இதுவரை 758 முறைப்பாடுகள். பரீட்சை நிலையங்களுக்கு அருகில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடாதீர்கள். ஜனாதிபதிகளின் வேட்பாளர்களிடம் கோரிக்கை. 1 கிலோ 860 கிராம் தங்கத்தூள் பறிமுதல். விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாம் யாரையும் தாக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தி மறுப்பு. ரூபாய் 1350 பெற்றுக் கொடுத்ததே எங்களுக்கு பெரிய வெற்றி, அமைச்சர் ஜீவன் சொல்கிறார். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றுக்குள் வீழ்ந்து வேன் விபத்து. தந்தை பலி, தாய் மற்றும் மகன் காயம். 10 வாள்களுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாங்கள் பின்வாங்கி இருக்காவிட்டால் பங்களாதேஷின் நிலை இலங்கைக்கும், கூறுகிறார் மஹிந்த ராஜபக்ஷ. வாக்காளர் அட்டைகள் விநியோகம் நேற்றுடன் நிறைவு செய்யப்பட்டது. வவுனியாவில் வீடு கையளிப்பு. கிளிநொச்சியில் விவசாயிகள் கௌரவிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு எதிராக ஜனாதிபதி கிளப்பிய இனவாத சர்ச்சை என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. வீட்டை சிதைத்து தமிழினத்தை அழிக்கும் ஒட்டகத்துக்கு கருங்குறியிடும் நாளில் தமிழரின் ஒற்றை குரலாக சங்கே முழங்கி என்கின்றவாறு ஒரு ஆக்கம் நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய ஈழநாட்டு பத்திரிகையில் கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி கடற்படை முகாம் இருந்த இடத்தில் இருப்பதால் பல கேள்விகள் எழுகின்றனவாம் என்கின்றவாறு ஒரு புகைப்படத்தோடு ஒரு செய்தி. தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தில் திறந்த மடல். தமிழின எழுச்சியின் தடைகள் உடைத்து தமிழர் தேசமாய் அணி திரள்வோம். அடுத்து பார்த்தோமாக இருந்தால் உலக செய்திகள் இங்கு காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆப்கானின் போர்க்குற்றம் இழைந்ததை ஆசி படையினரின் பதக்கங்கள் பறிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி புகைப்படத்தோடு காணக்கூடியதாக இருக்கிறது. தலைமுடி உதிர்ந்து விடும் அளவுக்கு கிரீம் பூசிய அழகு கலை நிலையம். பெண்ணுக்கு விளக்கமறியல் உரிமையாளர் தலைமறைவு. பெண்ணின் தலைமுடி உதிர்ந்து விழும் அளவுக்கு கிரீம் வகைகளை பூசி போலீசாரிடமிருந்து தலைமறைவாகியிருந்த அழகு கலை நிலையம் ஒன்றின் பணிப்பெண்ணை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மினுவாங்குடை நீதிவான் மன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தலைமறைவாகியுள்ள அந்த நிலையத்தின் உரிமையாளருக்கு மற்றொரு பணிப்பெண்ணுக்கும் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளது நீதிமன்றம். மினுவாங்குடை பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய பணிப்பெண்ணை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாக மினுவாங்குடை பெரகொட வர்த்தை பிரதேசத்தை சேர்ந்த 35 வயதுடைய பெண்ணொருவர்
திருமண நிகழ்வொன்றுக்கு செல்வதாக தனது தலைமுடியை அழகுபடுத்த கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அன்று மினுவாங்குடை நகரத்தில் உள்ள அழகு கலை நிலையம் ஒன்றுக்கு சென்றுள்ளார். இதன்போது குறித்த அழகு கலை நிலையத்தில் பணிப்பெண்கள் இந்த பெண்ணின் தலைமுடியில் கிரீம் வகைகளை பூசியுள்ளனர். இதன்போது இந்த பெண்ணின் தலைமுடிகள் திடீரென உதிர்ந்து விழுந்தன. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண் இது தொடர்பில் மினுவாங்குடை போலீஸ் நிலையத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மினுவாங்குடை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த நிலையத்தின் உரிமையாளரும் 2 பணிப்பெண்களும் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்தனர் என்று ஒரு செய்தி நீண்டு சென்று கூடியதாக இருக்கிறது. 12 வயது சிறுமி துஷ்பிரயோகம், தந்தை 2 சகோதரர்கள் கைது. 12 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் சிறுமியின் தந்தை மற்றும் 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெலிகம போலீசார் தெரிவித்தனர். 47 வயதுடைய தந்தையும் 18 மற்றும் 15 வயதுடைய 2 சகோதரர்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சிறுமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் முதலில் தனது தந்தையால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு நாள் பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத போது தனது 2 சகோதரர்களால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர்கள் குறித்த சம்பவத்தை எவரிடமும் கூறக்கூடாது என சிறுமியை அச்சுறுத்தியுள்ளதால் சிறுமி இது தொடர்பில் தனது தாயிடம் தெரிவிக்காமல் இருந்துள்ளார். பின்னர் இந்த சிறுமியின் வீட்டிற்கு சென்ற உறவினர் ஒருவர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்றுள்ளதால் சிறுமி இது தொடர்பில் தனது தாயிடம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து சிறுமியின் மூத்த சகோதரனும் பெலிப்பிட்டிய பிரதேசத்தில் வேலை வாய்ப்பு ஒன்று கிடைத்துள்ளதால் பிரதேச செயலகத்தின் அதிகாரி ஒருவர் சிறுமியின் வீட்டுக்கு சென்று விசாரித்துள்ளார். இதன்போது இந்த சிறுமி தனக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் அந்த அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அந்த அதிகாரி இது வெலிகம போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபரான தந்தை மற்றும் 2 சகோதரர்களை கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இதனுடைய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. வேனில் கடத்தி சென்ற பீடி இலை பொதிகளுடன் 27 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளான். போதைப்பொருள் விற்பனை பல்கலை மாணவன் கைது. யுக்தியவில் 710 பேர் சிக்கினர். லஞ்சம் ஊழல் தொடர்பில் 2142 முறைப்பாடுகள் பதிவு. அடுத்து நாங்கள் இறுதிப்பக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், எதிர்காலத்துக்கான வாய்ப்புகளை இளைஞர்களே இழக்க வேண்டாம், ஜனாதிபதி ரணில் கோரிக்கை. 4000 அண்மிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள், தேர்தல் ஆணைக்குழுவில் தகவல். பரீட்சையின் பின் மாணவர்களை சுதந்திரமாக நடமாட விடுங்கள், விசேட வைத்திய நிபுணர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு எம்பிக்களுடன் இடைக்கால அமைச்சரவை வரும் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் எங்களுடைய ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்து வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம், இனவாத கருத்துக்கள் தெற்கில் ஈடுபடவில்லை. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலையொட்டி தென்பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் முன்னப்போதும் இல்லாதவாறு களை கட்டிய போதிலும் பிரச்சார கூட்டங்களில் இனவாத கருத்துக்கள் ஈடுபடவில்லை என தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தரமைந்து மாணவர்களை வாழ்த்துகிறோம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு நிச்சயம் தீர்வு தருவேன், ஜனாதிபதி ரணில் யாழில் பிரச்சாரம் என்கிற செய்தி. சஜித் பிரேமதாஸ் இன்று யாழ் வருகிறார். எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளார் என்கிற செய்தி. தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் வாரம் என்கிற ஒரு செய்தி. தியாகதீபம் திலீபனின் 37வது நினைவு தினத்தையொட்டிய நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பமாவதாக அந்த செய்தி. புலமைப்பரிசில் பரீட்சைக்கு இடையூறு செய்யாதீர்கள், பரீட்சை ஆணையாளர் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் பரீட்சைகளுக்கு இடையூறை விளைவிக்கலாம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. சயித் ஆட்சி பீடமேறினால் ஒற்றையாட்சிக்கு ஆபத்து, பிதற்றுகிறார் சாகல காரியவசம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. பிரசார கூட்டங்களில் மனிதவள நிறுவனங்கள், விஜயதாச ராஜபக்ஷ போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், சாம்பியனான ஜானிக் என்கிற செய்தி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் US ஓபன் கிராண்ட் இஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதிலே சாம்பியனான ஜானிக் என்கிற செய்தி. லிவிங்ஸ்டன் அதிரடி, இங்கிலாந்து வெற்றி. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி நேற்று நடைபெற்றது. டேஷ் வென்ற இங்கிலாந்து பவுலிங் தேர்வு செய்த நிலையிலே லிவிங்ஸ்டன் அதிரடி, இங்கிலாந்து வெற்றி என்கிற செய்தி.
சமூக வலைத்தளங்களில் சாதனை படைத்த ரொனால்டோ என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது பல்வேறு சமூக வலைத்தளங்களில் 1 பில்லியன் ஃபாலோவர்ஸை தாண்டிய முதல் நபர் என்ற சாதனையை பிரபல காற்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைத்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் 639 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களையும், ஃபேஸ்புக்கில் 170 மில்லியன் ஃபாலோவர்ஸ்களையும், எக்ஸில் 113 மில்லியன் ஃபாலோவர்ஸ்களையும், யூடியூப்பில் 60.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்களையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்வசம் தக்க வைத்திருக்கின்றார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கால்பந்து தகுதி போட்டியில் அர்ஜென்டினா பிரேசில் தோல்வி என்கிற செய்தியும் காணப்படுகிறது. பரீட்சை நிறைவடைந்ததும் குழந்தை பருவத்தை மீண்டும் அவர்களுக்கு வழங்குங்கள், விசேட வைத்திய நிபுணர் வேண்டுகோள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவடைந்ததும் மாணவர்களை சுதந்திரமாக நடமாட விடுமாறு விசேட வைத்திய நிபுணர் ரூபன் பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி. 3,23,879 பரீட்சார்த்திகள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு. வடக்கு கிழக்கிற்கு போலீஸ் காணி அதிகாரம் வழங்க தயாரில்லை, சரத் பொன்சேகா என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. திருவண்ணாமலை ஆயரை சந்தித்தார் அரியநேத்திரன் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தெல்லிப்பளை துர்காதேவி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் தேர் திருவிழா நேற்று சனிக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது. இதன்போது பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம், காவடிகள், கற்பூரச் செடிகள் எடுத்து தமது நேர்த்திக்கடன்களில் ஈடுபட்டதாக அந்த செய்தி. பல்கலை பொன்விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம், மன்னாரில் இடம்பெற்ற கலாசார விழா, தமிழ் பொது வேட்பாளருக்கு நெல்லியடி வாணிபர் கழகம் ஆதரவு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோன்று யாழ் ராமநாதன் கல்லூரியின் 110வது ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு அண்மையில் நடைபவனி ஒன்று நினைவில் கந்தசுவாமி கோயில் முன்பாக ஆரம்பமாகி ராமநாதன் கல்லூரி வரை நடைபெற்ற தொடர்பான செய்தி காணப்படுகிறது. பாசையூர் பங்கு திருச்சபையினால் கத்தோலிக்க இளையோர் ஒன்றிய வாரம் பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை முன்னிட்டு நேற்று முன்தின மாலை நெற்கருணை பவனி இடம்பெற்றதாக அது தொடர்பான படத்துடன் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதேபோன்ற ஆக்கங்கள் இங்கே பல காணப்படுகிறது. ஆலடி மாநாடு, அதேபோன்று வியாசர் பதில்கள், அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்படுமா என்கிற ஆக்கம், நாங்கள் கசநோயை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற ஆக்கங்கள் காணப்படுகின்றன. வறுமை ஒழிப்பு வேலை திட்டம் நமது ஆட்சியில் முன்னெடுக்கப்படும், ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. சிறுமி துஷ்பிரயோகம் தொடர்பில் தந்தை கைது, பவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில். அது ஏற்கனவே விரிவாக நாங்கள் உதயநிலை பார்த்த செய்தி. மகளிர் துடுப்பாட்ட போட்டி நாளை. மகளிர் துடுப்பாட்ட அணிகளுக்கு இடையிலான மாபெரும் துடுப்பாட்ட போட்டி முதல் முறையாக யாழ்ப்பாணம் அரியாலை காசிப்பிள்ளை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி. தேர்தல் விதிமுறைகள் 10 முறைப்பாடுகள் பதிவு, கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர். மரங்கள் அளிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. சத்தமின்றி சிரியாவிற்குள் இறங்கி அடித்த இஸ்ரேல், ஈரானின் தளம் கொண்டு வைத்து தகர்ப்பு என்கிற செய்தி. ஜோ பைடனை சந்தித்தார் இங்கிலாந்து பிரதமர் என்கிற ஒரு செய்தி. இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் 19 பலஸ்தீனர்கள் பலி. ஆம்புலன்ஸை நிறுத்தி ஏறிய நாய் வைரலாகும் வீடியோ என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. நாய்கள் விசுவாசத்துக்கு பெயர் பெற்றவை, அவற்றின் அன்பு நம்மை பல நேரங்களில் நெகிழ வைக்கும். பாசமான ஒரு நாய் தனது எஜமானரை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸை துரத்தி செல்லும் காட்சியால் சமூக வலைத்தளம் நெகிழ்ந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாயின் எஜமானார் நோய்வாய்ப்பட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட போது நாய் வெகு தூரம் வரை ஆம்புலன்ஸ் பின்னால் ஓடிச் சென்றது. இதை கவனித்த ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் இறுதியில் ஆம்புலன்ஸை நிறுத்தி நாயை உள்ளே அனுமதித்த பின்பே அது அமைதியானது. எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியான இந்த வீடியோ 30 லட்சம் பேரின் பார்வைகளை பெற்றது. கருத்து பகுதியில் பலரும் தங்கள் செல்ல பிராணியின் அன்பை பற்றிய பல நினைவுகளை பகிர்ந்தனர் என்கிறவாறு அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்தமான் தலைநகரின் பெயரில் மாற்றம். அந்தமான் நிக்கோபாரின் தலைநகரம் போர்ட் பிளேயரின் பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. தேர்தல் பிரசாரம், சிறுவர்களை ஈடுபடுத்துவது தொடர்பில் பல முறைப்பாடுகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சுட்டிக்காட்டு. தேர்தலை முன்னிட்டு மதுபான சாலைகளுக்கு பூட்டு, கலால் திணைக்களம் அறிவிப்பு. சட்டத்தணிகள் சங்க தலைவர் ராஜினாமா. தனிநபர் வருமான வரி வீதத்தை குறைக்க அமைச்சரவை ஒப்புதல். ஊழல்மிக்க அரசியல் குடும்பங்களுக்குள் குவிக்கப்படும் அரசியல் அதிகாரங்கள், தேர்தல் பிரச்சாரத்தில் அனுரகுமார போன்ற செய்திகள் இங்கே முக்கிய செய்திகளாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது இவைதான் இன்றைய விளம்பரிலே அனைத்து பத்திரிகைகளும், அதாவது அனைத்து பக்கங்களிலும் உள்ள செய்திகளாகவும் இருக்கிறது. அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். எவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை.
வடமாகாணத்தின் அரசியல் அபிவிருத்தி இரண்டுக்கும் சம தீர்வு. யாழ்ப்பாணத்தில் வைத்து ரணில் தெரிவிப்பு. வடக்கு மக்களின் கோரிக்கைகளை வெறும் அரசியல் பிரச்சாரங்கள் என்று மட்டுப்படுத்த முடியாது. வடக்கு அபிவிருத்தியும் அவசியம். இல்லையெனில் ஏனைய மாகாணங்கள் முன்னேறுகையில் வடக்கு பின்தங்கிவிடும். அரசியல் அபிவிருத்தி இரண்டுக்கும் உரிய தீர்வுகள் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் யாழில் தெரிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை அழிப்பதற்காக அனுர ரணில் கூட்டணி. பரப்புரையில் சஜித் ஆவேசம். கலவரத்தை உண்டாக்குவோம் என எம்மீது அமாண்ட குற்றச்சாட்டு. அனுரகுமார சாடல். வடமராட்சி முள்ளிக்கண்டல் காட்டில் தீ பரவல் என்கின்றவாறு ஒரு செய்தி. நீதிபதி கணேசராஜா பணி நீக்கம். மன்னார் முசலையில் கோர விபத்தில் சிக்கி 4 வயது சிறுமி பலி. 25 பேருக்கு படுகாயம் என்கின்றவாறு ஒரு செய்தி. சிறுமியை சீரழித்த தந்தை நேற்று கைது. ஏற்கனவே மூத்த மகளையும் துஷ்பிரயோகம் செய்தவர் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் புறக்கணிப்பு கோரல். கஜேந்திரன் எம்பி உள்ளிட்ட 3 அழைப்பாணை. வடக்கில் 2 ஏற்றுமதி வலயங்கள் ஆரம்பம் என்கின்றவாறும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், அனுரவின் இடைக்கால அமைச்சரவை தமிழ் எம்பிக்களுக்கு இடமளிப்பு. வடக்கில் 2 ஏற்றுமதி வலயங்கள் அங்குரார்ப்பணம். நாட்டில் 1 இலட்சம் தொழில் வாய்ப்புகள். ரணில் உறுதியளிப்பு. அனுரவின் ஆதரவாளர்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் என்கின்றவாறும் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய உதயன் பத்திரிகையில் தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் பெஃபேகோ நேற்று யாழில் கலந்துரையாடல். தப்பி தவறியும் அனுரவுக்கு வாக்களிக்க வேண்டாம், ஜனாதிபதி ரணில் கோரிக்கை. ஆரோக்கியமானதா திருவிழா திருவெளி என்கின்ற வாரம் ஒரு செய்தி. வன்னி தொகுதியில் ரணிலுக்கே வாக்குகள். காதர் மாஸ்தான் நம்பிக்கை. ரணில் மீது அனுரவுக்கு பாசம், அனுர மீது ரணிலுக்கு பாசம். சஜித் மீண்டும் தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள வேட்பாளரை ஆதரிக்க வேண்டாம், மணிவண்ணன் கோரிக்கை. பொருட்களின் விலை நாட்டில் குறைந்துள்ளது. இப்படி சொல்லி வாக்கு கேட்கின்றார் ரணில். மக்கள் கஷ்டத்தை போக்குவதே எனது நோக்கமாக இருந்தது. அதனை வெற்றிகரமாக செய்திருக்கின்றேன். இன்று அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருக்கிறது. இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பிரதேசவாதம் பேசி கிழக்கை சிங்களவரிடம் கொடுக்கின்றனர், ஆதங்கப்படுகிறார் சுரேஷ். செந்தமிழ் பிரீமியர் லீக் கிண்ணம் ஈஸ்டர்ன் வசம் என்கின்றவாறு ஒரு செய்தி. நடக்க போவது தேர்தல் அல்ல, மிகப்பெரிய போர். பரப்புரையில் ராஜித முழக்கம் என்கின்றவாறு ஒரு செய்தி. ரணில் சஜித் அனுர 3 ஒரே குட்டையில் ஊற்றிய மட்டைகள் தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் கருத்து தெரிவித்துள்ளார். இன்றைய ஜனாதிபதி பதவிக்கு வகிக்கும் காலகட்டத்தில் எமது தாயகம் பறிபோய்க் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. பௌத்த விகாரைகளை வடக்கு கிழக்கு கட்ட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தவர் சஜித் பிரேமதாச. சேர்ந்திருந்த வடமாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் நீதிமன்றம் மூலம் பிரிக்க நடவடிக்கை எடுத்தவர் அனுரகுமார. 3 ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இவ்வாறு வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் கவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் பிரிட்டன் கிளை என்கின்றவாறு ஒரு செய்தி. தமிழர் தேசமாக அணிதிரளுங்கள், தமிழ் மக்களுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு என்கின்றவாறும் உதயன் பத்திரிகையில் செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் பிரதான வீதியின் மீண்டும் குறியீடுகள். ஓசாமா பில்லேடனின் மகன் ஹம்சாவின் பில்லேடன் உயிருடன் உள்ளார். ஆப்கான் கிளர்ச்சி குழு பகீர் தகவல் என்கின்றவாறு ஒரு செய்தி. துக்காதேவியின் சப்பர திருப்பவனி என்கின்ற வாரம் ஒரு செய்தி. மரக்கறி விலையில் திடீர் வீழ்ச்சி. முல்லை தனியார் பஸ் சங்கத்தின் நிதி மோசடி. எங்களிடம் இருக்கும் ஜனநாயக ஆயுதம் வாக்குகள் தான். இம்முறையாவது இலக்கு தவறாது பிரயோகிப்போம், தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் என்கின்ற வார ஒரு செய்தி. யாழில் முதல் முறையாக மகளிர் துடுப்பாட்ட போட்டி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இவைதான் இன்றைய நாளில் எங்களுடைய உதயன் பத்திரிகையின் செய்திகளாக வந்து காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது தமிழின திரட்சியை வெளிப்படுத்துங்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் அழைப்பு, கட்சி வேறுபாடுகள் கடந்த அனைத்து தமிழ் மக்களும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழின திரட்சியை வெளிப்படுத்துங்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் அழைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளருக்கு கட்சி பேதமின்றி ஆதரவு, மற்ற தமிழிசை கட்சி கிளை அறிவிப்பு என்கிற செய்தி. தமிழிசை கட்சியின் பிரித்தானிய கிளையும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்கிற செய்தி. காப்போது சாதாரண பெறுபவர்கள் 2 வாரங்களில் மகளை சீரழித்த கொடூர தந்தை, நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. இன்று பொருளாதாரம் அதல பாதாளத்தில், ஜனாதிபதிக்கு அனுர பதில். அனைத்து தமிழ் கட்சிகளும் ரணிலுடன் கள்ள தொடர்பு, மக்கள் முன் வேறு முகம், டக்ளஸ் கிண்டல் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. காணாமல் போனவர்களின் பிரச்சினைக்கு 5 வருடங்களில் தீர்வு காணப்படும், ஜாலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ஒற்றையாட்சிக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை சஜித் வழங்கவில்லை என்கின்ற செய்தி காணப்படுகிறது. அது தொடர்பான விரிவான செய்தி யார் சொன்னது என்பது தொடர்பான செய்தி காணப்படுகிறது. ரணிலுக்கு அனுரவோடு டீல், எனது டீல் மக்களுடனேயே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. 2வது விருப்பு வாக்கு எண்ண பெரும் தொகை நிதி செலவாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 50% வாக்குகளை எந்த ஒரு கட்சியும் பெற்றுக்கொள்ளாது 2வது விருப்பு வாக்கு எண்ணும் சூழ்நிலை ஏற்பட்டால் கோடிக்கணக்கில் நிதி செலவாக வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. ரணில் தோற்றால் அழிவு நிச்சயம், ராஜித சேனாரட்ன. பிரச்சார காலம் முடிந்ததும் சமூக ஊடகங்களை முடக்க தீர்மானம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தனிநபர் வருமான வரியினை குறைப்பதற்கு அமைச்சரவை திட்டம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரங்களில் சிறுவர்கள் விசாரணை ஆரம்பம் என்கிறது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. ஜேவிப்பினருக்கு வடக்கு சென்று வாக்கு கேட்பதற்கு உரிமை கிடையாது, ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி. மதுபான சாலைகள் 2 தினங்கள் பூட்டு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் யாவும் பூர்த்தி. வாக்காளர் அட்டைகள் கிடைக்காவிடின் தபால் நிலையத்தில் பெற முடியும், தபால் திணைக்களம். ஆபத்தான மருந்துகளை வைத்திருந்த 2 கைது பதுளையில். களத்துறையில் 10 வாள்கள் வைத்திருந்த 2 கைது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 4000க்கும் அதிகமான முறைப்பாடுகள். அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு 2500 ரூபாய் சீருடை கொடுப்பனவு அமைச்சரவை அங்கீகாரம். கடந்த 6 ஆண்டுகளில் பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. போதைப்பொருள் விற்பனை, பல்கலை மாணவன் கைது போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. பொது வேட்பாளரை தோற்கடிப்பதே வாழ்நாள் லட்சியம் என கூறுபவரை எம்பி ஆக்கியது யார் தவறு? வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கஜதீபன் கேள்வி. கஜேந்திரன் எம்பி உட்பட 3 அழைப்பாணை என்கிற செய்தி. வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பகுதியில் கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் பிரச்சார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த செய்தி. இருபாலை கிழக்கு கேணிக்குளம்பதில் லிங்கவினர் ஆலய வருடாந்த பெருந்திருவிழா இன்று ஞாயிற்றுக்கிழமை முன்பகல் 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 தினங்கள் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. சாட்டி சிந்தாத்திரை அன்னையின் வருடாந்த திருவிழா என்கிறவாறு ஒரு செய்தி. எதிர்வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. முன்வள்ளி கல்வி தகமை சான்றிதழ் கற்கனரின் அங்குரார்ப்பண நிகழ்வு போன்ற செய்தியும் காணப்படுகிறது. பொது வேட்பாளருக்கு ஆதரவாக சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழர்களாக நமது ஒற்றுமையை உலகுக்கு உணர்த்துவோம், நெல்லியடி வாணிபர் கழகம் அழைப்பு. உயிர்நாடு இலவச மருத்துவ முகாம் முல்லைத்தீவில் இன்று. ஏற்றுமதி செயலாக்க வலயங்கள் அங்குரார்ப்பணம். ஆணைக்கோட்டையில் இரத்த தான முகாம். பக்திபூர்வமாக இடம்பெற்ற துர்க்கி அம்மனின் தேர் திருவிழா போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. இறுதி பக்கத்திலே பார்த்தால் உயிருடன் இருக்கும் ஹம்சா பின் லேடன் மீண்டும் தாக்குதலுக்கு தயாராகிறாரா என்கின்ற வினாக்குறியுடன் ஒரு செய்தி. அமெரிக்காவின் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தினால் நேட்டோ எங்களுடன் நேரடியாக யுத்தம் செய்வதாக கருதுவோம், மேற்கத்திய நாடுகளை எச்சரிக்கும் புடின். 6 பிரிட்டன் தூதர் அதிகாரிகள் வெளியேற ரஷ்யா அதிரடி உத்தரவு. குரங்கம்மை நோக்கி தடுப்பூசி அனுமதி. இவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் விளம்பரங்களை தொடர்ந்து இணைத்திருக்கலாம்.